ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்கேஷன் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அந்த சின்ன ப்ராப்ளமை சரி பண்ணுறது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் பார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். ஃப்ரீசர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூலிங் வந்து ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா ஒவ்வொருத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அந்த பாக்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆயிரும். அப்போ வந்து ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஃபுல்லா ஐஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெட் இண்டிகேஷன் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த ரெட் இண்டிகேஷன் தாண்டி போனா தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் கூலிங் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு கம்மியா தான் கூலிங் இருக்கு. ஆனா ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. எல்லா ஃப்ரிட்ஜ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன பார்த்தீங்கன்னா, டீஃப்ரோஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன ஜஸ்ட் ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆன்லயே தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஸரோட ப்ராசர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எப்ப அந்த கூலிங்லாம் கரைஞ்சு போகுதோ, அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பயந்துட்டு இந்த இத படிச்சு பார்க்காம, ஓவர் கூலிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள சுடுதண்ணி எடுத்து ஊத்திருவாங்க. சுடுதண்ணி எடுத்து ஊத்துனா பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த கண்டெய்னர் வந்து வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிளாஸ் பாட்டில் வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கிராக் விட்டு உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீசருக்கு கீழ வந்து ட்ரே மாரி குடுத்துருப்பாங்க. நான் வந்து அந்த ட்ரே வந்து கழட்டி எடுத்துட்டேன். இந்த ஃப்ரீசர்ல இருந்து கூலிங் ஆயி தண்ணியா போறது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேல விழுந்து, அந்த ட்ரேல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கண்டெய்னருக்கு போகும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பின்னாடி போயிரும். நம்மளுக்கு அந்த கூலிங் தண்ணிலாம் வர்றது பார்த்தீங்கன்னா, இங்க தான். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, தண்ணி வந்து இங்கேயே ஃபர்ஸ்ட்டு தேங்கி நின்றும். அதுக்கு வந்து ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அதுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நீங்க ஏதாச்சு வெஜிடபிள்ஸ் வைப்பீங்க. அந்த வெஜிடபிள்ஸோட டஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா, உள்ள போய் அடைச்சிருக்கும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி ஸ்ப்ரிங்க வந்து கடையில கேட்டா குடுப்பாங்க. நீங்க ஸ்க்ரீன் கூட ஒருத்தவங்க மாட்டுவாங்க இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி. அந்த ஸ்ப்ரிங்க வாங்கி பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ்ல வந்து விட்டுருங்க. அந்த ஹோல்ஸ்ல விட்டுட்டு பின்னாடி வர வரையும் பார்த்தீங்கன்னா, அத வந்து உள்ள தள்ளிட்டே இருங்க. இந்த மாரி சவுண்ட் கேட்கும். அதனால பயப்பட தேவையில்ல. அப்புறம் வந்து தள்ளினதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் ஃபுல்லா டஸ்ட்டா இருக்கும். இல்ல அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த பாக்ஸ்ல வந்து விழுந்துரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்து வீட்ல இந்த ப்ராப்ளம் வந்து வரும். நெறைய பேத்து வீட்ல நானும் இந்த ப்ராப்ளம் போய் சரி பண்ணி குடுத்துருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து பயப்பட தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜோட பின்னாடி பக்கம். இந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கண்டெய்னர் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஸ்ப்ரிங் விட்டோம்னா, அந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, நேரா இந்த இடத்துல தான் வரும். உங்களுக்கு டஸ்ட் அடைச்சிருந்துச்சுன்னா, நீங்க ஸ்ப்ரிங்க வச்சு ஃபுல்லா தள்ளுனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துல வந்துரும். டஸ்ட்டோடலாம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரும். அப்புறம் இந்த கண்டெய்னர் கீழயே பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கலர்ல ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த கருப்பு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கம்ப்ரசர். இதனால தான் நம்மளுக்கு வந்து கூலிங் ஆகுது. ஒவ்வொருத்தவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர்ல இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயி அப்படியே கீழ வந்துரும். அப்போ வந்து ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இந்த ஸ்க்ரூ இருக்கும். 2 சைடு ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இத ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வந்து வந்துரும். அப்புறம் நீங்க அந்த தண்ணியெல்லாம் கீழ கொட்டிட்டு மறுபடியும் மாட்டிறலாம். ஆனா, இப்ப வர்ற ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து கழட்டவே தேவையில்ல. அதே பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆயிருது. அந்த மாரி சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இந்த ஃப்ரிட்ஜ வந்து இந்த செவுத்தோட பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒட்டி வைக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, செவுத்தோட ஒட்டி வைக்கக்கூடாது. இந்த ஃப்ரிட்ஜ சுத்தியும் பார்த்தீங்கன்னா, ஏர் சர்க்குலேஷன் இருந்துட்டே இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ தள்ள முடியுதோ அவ்வளோ தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, கேப் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ வந்து ஒட்டி வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்தோட ஃப்ரிட்ஜ்ல வரும். அதனால பார்த்தீங்கன்னா, சின்ன ப்ராப்ளம் வரும்போதே அத வந்து சரி பண்ணிக்கோங்க. இல்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போச்சுன்னா, நம்ம டெக்னீஷியன தான் கூப்பிடணும். அதுவும் இல்லாம ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். அது எதனால கேட்குதுன்னா, கம்ப்ரசர் ரன் ஆகுற சவுண்ட் தான் உங்களுக்கு வந்து கேட்குது. ஆனா, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரேரா தான் வரும். ஃப்ரிட்ஜ் வந்து ஆன்ல இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து கேட்காது. அந்த சவுண்ட் கேட்காட்டி பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர் வந்து நம்ம செக் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனால தான் முடியும். ஆனா, அந்த கம்ப்ரசர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரிலே காயில் அப்புறம் ஓஎல்ஆர் காயில் அப்படின்னு 2 இருக்கும். அந்த காயில நம்ம மாத்துனாலே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கம்ப்ரசர் எடுத்துரும். அப்படியே எடுக்காட்டி பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர தான் மாத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.